திமுக கூட்டணியில் புதிய சிக்கல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. வழக்கமாக தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் முன்பே கூட்டணி கட்சிகளுடன் அதிகாரப்பூர்வமாக பேச தனிக்குழு அமைப்பது அரசியல் நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த முறை அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்பது கூட்டணி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தேர்தலில் அதிக தொகுதிகளில் திமுகவே போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை வழங்க முடியாது என்ற தகவலும் பரவி வருகிறது. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் அதன் விவரங்கள் வெளியாகி தொண்டர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகும் அபாயம் இருப்பதாக கருதி முதலில் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி மூத்த அமைச்சர்கள் வாயிலாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தனிப்பட்ட முறையில் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கூட்டணி இறுதி நிலையை எட்டாததால் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையும் இன்னும் தொடங்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சில சிறிய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு குறித்து ஆரம்பகட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும்